ஈரானில் பாதிப்புன்னு எடுத்திங்கன்னா ஆயிரக்கணக்கான உயிர் பேருக்கு அவங்க சொல்கிறது வந்து 1500 1600 20,000க்கு மேலேன்னு சொல்கிறாங்க. ஏன்னா கட்டடங்கள் வந்து நிறைய செதிஞ்சு போய் கிடக்கு. பயங்கரமாக 8000க்கு மேலே குண்டு போட்டுன்னு சொல்கிறாங்க அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து. ஸோ இதில் வந்து கட்டிடங்கள் உயிர் இந்த சேதம் எக்கச்சக்கம். இவங்க அனுப்பிச்ச ஆயுதங்கள் இருக்குல்ல இஸ்ரேலில் அடிச்சிருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட 2000 மிசைல், அதே மாதிரி கிட்டத்தட்ட 6000 7000 ட்ரோன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரோன் வந்து ஒன்ஸ் போனால் திரும்பி வராது. எப்படி மிசைல் போனாலும் திரும்பி வராதோ அது மாதிரி ட்ரோன் போனாலும் திரும்பி வராது. எந்த கப்பலும் வா எக்ஸப்ட் அமெரிக்கா அண்டு இஸ்ரேல் கப்பலை அலோவ் பண்ண மாட்டோம், அமெரிக்கா கப்பலை அலோவ் பண்ண மாட்டோம். மற்ற எந்த கப்பல் வேணால் வா. ஆனால் வந்து $2 மில்லியன் வந்து எனக்கு வந்து வரி கொடுத்துரும். ஈரான்லேருந்து வரக்கூடிய மிசைல் இருக்குல்ல, மிசைல் அங்கேருந்து வரக்கூடிய ட்ரோனு, இதை வந்து ஒன்றால் தடுக்க முடியல. இப்போ ஹிஸ்புல்லா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போது நார்த்தில், அதையும் தடுக்க முடியல. 1000 மிசைல் அண்டு ட்ரோன் வருது அப்படின்னா அது வரைக்கும் தாக்கும். 1050 வந்துச்சுன்னா 50 தாக்காது. அமெரிக்கா பாதிப்படைஞ்சு அது உலகமே பாதிப்படைஞ்ச மாதிரி நம்ம எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ அமெரிக்கா பாதிப்படைஞ்சிருச்சு. உலகம் எங்கே பாதிப்படைஞ்சிச்சு? அமெரிக்கா அவரோட பொருளாதாரத்தில் பயங்கரமான அடி வாங்கியிருக்காங்க. அமெரிக்கா தான் உலகத்திலே சூப்பர் பவர் அப்படின்றத சுக்குநூறாக உடைச்சிட்டாங்களா. அமெரிக்காவோட வருமானம் இருக்குல்ல, அதில் பெரிய அளவுக்கு சரிவு. அமெரிக்காவோட எதிர்காலம் மிகப்பெரிய சூனியம். ட்ரம்ப் அவர்கள் உருவப்படம் பொறுத்த தங்க நாணயத்தை இன்று வெளியிட போவதா வெள்ளை மாளிகை அறிக்கை விட்டுருக்காங்க. ஆனால் அதுக்கு வந்து மக்கள் மத்தியில் பயங்கர எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு. அந்த தங்க நாணயம் வெளியிடக்கூடாதுன்னு ஒரு எதிர்ப்பு வருது. உண்மையா? ஆனால் அப்படி தப்பித்தவரை வெளியிட்டான்னு வச்சுக்கலேன், மிலிட்ரி அதிகாரிகளே வந்து ட்ரம்ப்புக்கு எதிராக இருக்காங்க. ஒம்பாடு இஷ்டத்துக்கு வந்து போய் அடித்த யாரை கேட்டு அடித்த? இவ்வளோ தூரம் வந்து இடத்த கொடுத்து பணத்தை கொடுத்து உன்னையெல்லாம் இங்கே உட்கார வச்சதுக்கு நீ நல்லா இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு அவன் வந்து ஈரான் அடிக்கிறான், நாங்கள் அடி வாங்கியிருக்கோம், நீ மட்டும் ஓடி போயிட்ட. ஏஐ பற்றிய பயம் இனி வேண்டாம். சிக்கலான டெக்னாலஜியை சாமானிய தமிழனுக்கும் புரிய வைக்கிறது உன் ஏஐ அறிந்தால் புத்தகம். விவசாயம் முதல் வியாபாரம் வரை ஏஐயை உங்கள் முன்னேற்றத்திற்கான ஏணியாக மாற்று. இன்றை வாசியுங்கள் உன் ஏஐ அறிந்தால். பிரைம் 9 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்போர் சர்வதேச செய்தி பகுப்பாய்வாளர் திரு கசாலி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ரெக்ஸ். இஸ்ரேல் ஈரான் வார் சார், நாளுக்கு நாள் வாரில் வந்துட்டு பங்கேற்கும் நாடுகள் எண்ணிக்கையும் அதிகமாகிட்டே போகுது. இதில் இழப்புகள்ன்ற ஒன்றை பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும் சார். இன்றைக்கி வந்துட்டு இழப்புகள் ஆரம்பித்தோம்னா முதல்ல ஈரான் இஸ்ரேல் அதோட மெயின் இழப்புகளை பற்றி பேசுவோம். ஈரானுக்கு என்னென்ன இழப்புகள் ஏற்பட்டிருக்கு, இதனால் என்னென்ன பலன் அடைஞ்சிருக்கு, முதல்ல இந்த வாரினால் என்னென்ன இழப்பு இருக்குது? சரி, இந்த வாரினால் வந்து ஒரு பக்கம் இழப்பு, இன்னொரு பக்கம் பலன். ஓகே, இந்த வாரில் அடிபட்டு இழப்பு ஏற்பட்ட ஈரான், அது போக தன்னோட பவரை காமிச்சதுனால அதுக்கு கிடைக்கக்கூடிய பலன், ஸ்ட்ரென்த்து, இது ஒரு பக்கம். அப்புறம் இஸ்ரேல் வந்து இது வரைக்கும் அடி கொடுத்து இழப்பே இல்லாத, இழப்புன்னு அதிகபட்சமான அவங்களுடைய ரிட்டாலியேட் பண்ணக்கூடிய அந்த ஆயுதங்கள் இருக்குல்ல, அதை பயன்படுத்துறது மட்டும்தான் அவங்களுக்கான இழப்பு. மற்றபடி சட்ட கசங்காமல் இருந்த இடம் அவங்களுக்கான அசெட் இழப்பு இருக்குல்ல. நான் அசெட்டுன்னு சொல்கிற காரணம் என்ன, பில்டிங்ஸு. அப்புறம் பில்டிங்கு தகர்ந்தாலே அதோட மெயின் இதே வந்து பில்டிங் தகர்ந்தாலே நம்பிக்கை தகர்ந்துருச்சு, அது ஒன்று. அப்புறம் அங்கே பெரிய இழப்பு. ஓகே, என்ன கெயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மிகப்பெரிய பாடம் கற்றுருக்காங்க. இவங்கள கண்டவன் அடித்த மாதிரி இவங்கள ஈரானை வந்து தப்பு கணக்கு போடக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு கிடைச்சக்கூடிய பெரிய பாடம் அது. அதே மாதிரி அப்படியே பெரிய அண்ணன் அமெரிக்கா. ஆனால் சம்மந்தமே இல்லாமல் ஒன்றுமே தொடாமல் துண்டாக தனியாக நின்று பெரிய பலன் அடைஞ்ச 2 கண்ட்ரி இருக்குது, சைனாவும் ரஷ்யாவும். இதில் வந்து நேரடியாக பங்கு பிடிச்சா இல்லை, எல்லாமே மறைமுகமாக, அதுவும் தனியாக இருக்குது. மறைமுகமாக பண்ணதுக்கு பூரா வந்து காசு தானே, ஃப்ரீயாக கொடுக்கலையே. அங்கே தனியாக உட்காந்துருக்காங்க, அவங்ககிட்ட வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை, தனியாக உட்காந்துருக்கேன். ஆனால் சைனாவுக்கு பெரிய வாய்ப்பு, பெரிய பலன், ரஷ்யாவுக்கும் பெரிய பலன். முன்னாடி வந்து $45 $50 $55 சொல்லி கூவிக்கு ஏதாவது கொஞ்சம் வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இந்த ஷேடோ ஃப்ளீட்டு, கோஸ்ட்டு ஃப்ளீட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி தெரியாமல் விற்றுக்கிட்டு இருந்ததை இப்போ வந்து கொடியை ஆட்டிக்கிட்டே நாங்கள் ரஷ்யா கொடி தான்ப்பா, ரஷ்யா தான் சப்ளை பண்ணுறோம் அப்படின்னு 30 நாளைக்கு நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு அந்த ஆள் இவர் ட்ரம்ப்பு சொன்னது. இந்தியாவுக்கும் யூரோப்பியன் கண்ட்ரிக்கு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாம் வந்து இன்றைக்கி $100 $107 $108 அப்படின்னு போகுது. அப்போ என்னாச்சுன்னா வருமானம் வந்து பயங்கரமாக கொளிக்குது இந்த பிரச்சனை வந்ததுனால. இது அவங்க சட்ட கசங்காமல் பலன் அடைஞ்சது. ஆனால் சண்டைக்கு போகாமல் நஷ்டப்பட்டது இந்தியா. இது எல்லாத்தையும் மொத்தம் எத்தனை பார்ட் இருக்குது. அப்புறம் ஜிசிசி அடி வாங்கியிருக்காங்க, பெரிய அளவுக்கு லாஸ் ஆகிருக்கு. ஆனால் நேரடியாக சண்டைக்கு போனாங்களா அப்படின்னா நேரடியாக போகலை. இன்னொரு துஷ்டனுக்கு இடம் கொடுத்தோம், அதனால் இவன் அடிக்கிறான், அதனால் இவங்களுக்கு பாதிப்பு. ஃபஸ்ட்டு ஈரான் ஆரம்பமா. ஈரானில் பாதிப்புன்னு எடுத்திங்கன்னா பாதிப்பு வந்து நம்ம
ஒரு 2-3 விதமாக எடுக்கலாம். ஒன்று அவங்களுடைய கட்டடங்கள், முக்கியமான இது உயிர் பலி. இது ஒரு வகையான பாதிப்பு. ஓகே, உயிர் பலி அது போச்சு அப்படின்னா திரும்ப வந்து ரெக்கவர் பண்ண முடியாது. அந்த உயிர் போனது தான். ஆயிரக்கணக்கான உயிர் போயிருக்கு. அவங்க சொல்கிறது வந்து 1500, 1600 அப்படின்னு சொல்கிறாங்க. 10,000, 12,000 சொல்கிறாங்க. 20,000க்கு மேலேன்னு சொல்கிறாங்க. அது வந்து எப்படியும் இஸ்ரேல் போய் சொல்கிற மாதிரி ஈரானும் போய் சொல்லுவாங்க. என்ன நாட்டில் வந்து ஒரு பெரிய அஜிடேஷன் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி. ஸோ உயிர் பலி பெருசாக இருக்காங்க. ஏன்னா கட்டடங்கள் வந்து நிறைய செதஞ்சு போய் கிடக்கு. பயங்கரமாக 8000க்கு மேலே குண்டு போட்டுன்னு சொல்கிறாங்க, அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து. ஸோ இதில் வந்து கட்டிடங்கள், உயிர், இந்த சேதம் எக்கச்சக்கம் ஈரானில். அதே மாதிரி நட்டான்ஸில் இப்போ அடிச்சிருக்காங்க. அது திரும்ப உள்ளே போய் அதெல்லாம் சரி பண்ணி, ஆனாலும் என்ரிச்மெண்ட்டை நிறுத்த மாட்டோன்னு பண்ணிகிட்டே இருக்காங்க இன்னும். ஓகே, ஸோ ஒரு பக்கம் அது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இவங்க அனுப்பிச்ச ஆயுதங்கள் இருக்குல்ல, இது வரைக்கும் ஒரு 1700, அதாவது இங்கே மட்டும் ஏயில் மட்டும் சொல்லியிருக்காங்க. ஓவராலாக வந்து இவங்க எப்படி பார்த்தாலும் ஒரு 2000 பக்கம் கிட்டத்தட்ட மிசைல் மட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க ஈரான். ஏன்னா ஒரு 400 பக்கம் 319, 320 சொன்னாங்க. யுஏக்கு மட்டும் அனுப்பிச்சிருக்காங்க, சவுதிக்கு, கத்தாருக்கு, இங்கே, அப்புறம் இதெல்லாம் தாண்டி இது மொத்தமாக சேர்த்தா எவ்வளோ இருக்குமோ அதை விட அதிகமாக வந்து இஸ்ரேலில் அடிச்சிருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட 2000 மிசைல். அதில் வந்து ஷார்ட் ரேஞ்சு, மீடியம் ரேஞ்சு, லாங் ரேஞ்சு, பெலிஸ்டிக்கு, இது செஜில் சொன்ன மாதிரி ஹைப்பர்சோனிக்கு, அப்படி எல்லா வித இதுவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒன்றும் வந்து 50 லட்ச ரூபாயிலேருந்து 5 கோடி ரூபா வரைக்கும் விலை. கிட்டத்தட்ட 3-4 கோடி ரூபா வரைக்கும் வரும் இந்த இது ஹைப்பர்சோனிக். இது எல்லாமே பயங்கர விலை. ஸோ இது யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட 6000, 7000 ட்ரோன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரோன் வந்து ஒன்ஸ் போனால் திரும்பி வராது. எப்படி மிசைல் போனாலும் திரும்பி வராதோ அது மாதிரி ட்ரோன் போனாலும் திரும்பி வராது. சில ட்ரோனுக்கு மட்டும்தான் போயிட்டு எல்லாத்தையும் டேட்டா எடுத்துகிட்டு திரும்பி வந்துடும். இந்த ட்ரோன் வந்து தற்கொலை ட்ரோன் சொல்லுவாங்க, சூசைடல் ட்ரோன். ஸோ இதுக்கு வந்து ஒன்றுக்கு விலை பார்த்தீங்கன்னா ஒரு 25 லட்ச ரூபா ஒரு ட்ரோனு. 6000 × 25 லட்ச ரூபா போடுங்க, அது ஒரு பெரிய அமௌண்ட்டு. இது யூஸ் பண்ண இப்போ இதுக்கு தேவைப்பட்ட மெட்டீரியல் அது செஞ்சது, இது நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய இழப்பு. அசட் இழப்பு, எக்யூப்மெண்ட் இழப்பு, அதாவது ஆயுதங்கள், வெப்பன் இழப்பு. ஓகே, அது போக எதிர்காலம் அப்படின்னு ஒரு கேள்விக்குறி இருக்குல்ல. இங்கே வந்து டூரிஸ்ட் வருவாங்களா, இன்வெஸ்ட்மெண்ட் வருமா, இதெல்லாம் நீ கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, இது வரைக்கும் இவங்களுடைய இதெல்லாம் இழப்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா, பலன் அப்படின்னு பண்ணிட்டோம்னா ஈரான் இனி தைரியமாக டாலர் இல்லாத மற்ற நாட்டு கரன்சியில் விநியோகம் பண்ணும். நேற்றுலேருந்து என்ன அங்கே அறிவிப்பு கொடுத்துருக்காங்கன்னா, அந்த ஹார்மோஸ் ஜலசந்தி இருக்குல்ல, அதில் எந்த கப்பலும் போங்க, எண்ணெய் கப்பல் போங்க, நாங்கள் டோல் வசூலிக்கிறோம். ஏன்னா அது இடம் வந்து அவங்களோட இடம். அது டோல் வசூலிக்கலை, இது வரைக்கும் வசூலிக்கலை. $2 மில்லியன் ஒரு கப்பலுக்கு. ஒரு நாளைக்கு 140 கப்பல் போகும். அப்போ $250 மில்லியன் ஒரு நாளைக்கு. ஆமாம், போய் எண்ணெய் எடுத்துகிட்டு இங்கே வரும். அப்புறம் அரபு நாடுகளுக்கு போகும்போது ஃபுட் ப்ராடக்டெல்லாம் வரும். ஸோ இது நம்ம கிராஸ் பண்ணி போகிறதுக்கு வந்து $2 மில்லியன் கொடுங்க. ஆனால் அதை கொடுக்க மற்ற நாடுகள் தயாராக இருக்கான்னு ஒரு கேள்வி இருக்குது. வேறு கொடுக்கலன்னா விட மாட்டாங்களா, அடிப்பான்ல. ஏன்னா கொடுத்தாலும் வந்து அப்போ என்னாங்கன்னா விலைவாசி ஏறும், அவ்வளோதான். இந்த காசு வந்து எனக்கு கொடுத்துரு. எப்படி வந்து சுயஸ் கால்வேல உள்ள டோல் இருக்குல்ல, அந்த டோல் அத்தனையும் வந்து எகிப்துக்கு போகுது. இப்போ சுயஸ் கால்வே அடைச்சாங்கன்னா எகிப்து வந்து பிச்சை எடுக்கணும். ஏன்னா அவங்க வேறு பெரிய வருமானம் இல்லை. அதாவது இது மேஜர் வருமானம். இது 12 பில்லியன் சம்திங், அது எனக்கு கரெக்டாக தெரியல, அந்த அளவுக்கு வருமானம். அதே மாதிரி இப்போ வந்து டோல் இங்கே போட்டாங்க. டோல் போட்டா எந்த கப்பலும் வா, எக்ஸப்ட் அமெரிக்கா அண்டு இஸ்ரேல் கப்பல் அலோவ் பண்ண மாட்டோம், அமெரிக்கா கப்பல் அலோவ் பண்ண மாட்டோம். மற்ற எந்த கப்பல் வேணால் வா. ஆனால் வந்து $2 மில்லியன் வந்து எனக்கு வந்து வரி கொடுத்துரு, தோலாக கொடுத்துரு. அப்போ இது வந்து அவங்களுக்கு பெரிய பலன். இது வரைக்கும் அமைதியாக இருந்தாங்க. அப்புறம் வந்து இந்த கேஸ் இருக்குல்ல, கத்தார் வந்து உறிஞ்ச கேஸை விட இவங்க வந்து ஈரான் உறிஞ்சிற கேஸ் கம்மி. இதுக்கப்புறம் ஈரான் நிறையா உறிஞ்சுவாங்க. ஓகே, அப்போது நேச்சுரல் கேஸ் வந்து ஈரானில் இருக்குது, அது இப்போ அதிகப்படுத்துவாங்க. அப்போ என்னென்னா இது வரைக்கும் இருந்த தடையெல்லாம் நீங்கி ஈரான் வந்து பெரிய அளவுக்கு வியாபாரம் பார்ப்பாங்க. ஸோ அந்த மொத்த ரீஜன்லேயே சவுதி அரேபியா தான் உலகத்தில் நம்பர் 3. ஓகே, இவங்க வந்து 6 or 7 சம்திங் பெரிய அளவுக்கு பின்னாடி தான் இருக்குது ஈரான். இது வந்து சவுதி அரேபியாவோட போட்டி போட்டு வருவாங்க. ஒரு விஷயம் என்னென்னா, சவுதி அரேபியாட்ட ஆயுதம் கிடையாது. இவங்ககிட்ட ஆயுதம் இருக்குது, எண்ணெயும் இருக்குது, மனித வளம் இருக்குது, எல்லாமே இருக்குது. இப்போ அடிபட்டிருக்காங்க, திரும்ப ரெக்கவர் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து பலன். ஈஸி ரெக்கவர்வா சார்? ஈஸி எல்லாம், கஷ்டப்பட்டாலும் அவங்களுக்கு சோர்ஸ் இருக்குங்க ரெக்கவர் ஆகுறதுக்கு. அடிபட்டிருக்காங்க, ஆயில் இருக்குது, முன்னாடி விற்றதை விட இப்போ அதிகமாக விற்றுறலாம். விற்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்புறம் டோல் வேறு காசு கிடைக்குது. ஆமாம், டெய்லி வந்து என்னாச்சு ஒரு $250 மில்லியன் வருது வச்சுக்கோங்களேன் டெய்லி.
ஒரு மாதத்துக்கு யோசிச்சு பாருங்கள். அப்போ ஒரு 500 அரை பில்லியன் ஆச்சு ஒரு மாதத்துக்கு. ஒரு வருஷத்துக்கு யோசிச்சு பாருங்கள், 6 பில்லியன் ஆச்சு. சும்மா இருக்கிறதுக்கு 6 பில்லியன் வந்து கிடைக்குது. அப்படி வந்துடும்ல. உலக நாடுகள் ஒத்துக்கிட்டா அந்த இது ஒத்துக்கலைன்னா விட மாட்டான். சைனா கப்பலுக்கு இதுக்கெல்லாம் வந்து டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. உங்களுக்கு வேணாம்ப்பா நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பதிலாக அவங்க வந்து ஆயுதம், அதுக்கு தேவைப்படுற கெமிக்கல் இதெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த அக்ரிமெண்ட் இப்படி. ஸோ அவனுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு $5 பில்லியன் எக்ஸ்ட்ரா கிடைக்குது. அதுவே பெரிய விஷயம்ல அவங்களுக்கு. அது இல்லாமல் இப்போ வந்து எவ்வளோ ஆயில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்களோ அதை விட 10 மடங்கு பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி வெளியே விற்பாங்க. அப்புறம் ரேட்டு வேறு முன்னோட இப்போ ரேட் அதிகம். அப்படிங்கும்போது ஈரான் வந்து அடி வாங்கியிருக்கு, பெரிய அளவுக்கு அடி வாங்கியிருக்கு. அசட் லாஸ், இது லாஸ், பில்டிங் கட்டணும், இதை செய்யணும், மக்கள் நிறையா இறந்து போயிருக்காங்க. அப்புறம் சரி ஓகே, இறந்து போனால் ஒன்று திருப்பி நம்ம ரெக்கவர் பண்ண முடியாது, கட்டிடத்தை திருப்பி கட்டிடலாம் அப்படின்னு. இது வந்து பலன் வந்து ஈரானுக்கு லாஸை கம்பேர் பண்ணால் பலன் வந்து அதிகம். இது அப்படியே நீங்கள் இஸ்ரேலுக்கு போங்க. இஸ்ரேலுக்கு போனால் கட்டிடங்கள்லாம் பயங்கர அசட் லாஸ் இருக்குல்ல, அசட் லாஸு மட்டும் அங்கே வந்து எப்படின்னா ஆயில் கிடையாது, ரொம்ப மீகர் ஆயில் கிடையாது. அவனோட வருமானமே டூரிசம், ட்ரேடு, இந்த ஆயுத விற்பனை, அப்புறம் இந்த சர்வீஸ் இருக்குல்ல அது, இந்த மாதிரி சர்வீஸு. அதுக்கப்புறம் ஊரில் பூரா கொள்ளையடிக்கிறதுக்கு பேங்க்கு இதெல்லாம் வச்சுருக்காங்கல்ல, அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். ஏன்னா யூதர்கள் வந்து வெளியில் நிறையா எஃப்எம்சிஜின்னு சொல்லி நம்ம வந்து ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட் இருக்குல்ல, அதில் வந்து மெஜாரிட்டி 80% மேலே அவங்க தான் ஓனர்ஸ் உலக அளவில். ஓகே, யூதர்கள் தான். அதுக்கப்புறம் வந்து பான் வீடியோ, அந்த வீடியோ, இது சாஃப்ட்வேர் எல்லாமே அவங்க தான் இருக்காங்க. ஓகே, ஸோ அவங்களுக்கான காசு அங்கேருந்து எல்லாம் எடுக்கிறாங்க. ஆனாலும் இந்த நாடை டெவலப் பண்ணுறதுக்கு எப்படி பார்த்தாலும் அவங்களோட லாஸ் மட்டும் என்ன சொல்கிறேன்னா 100 லட்சம் கோடிக்கு மேலே லாஸுன்றாங்க. இப்போது என்னென்னா அசட் லாஸு, அதுக்கப்புறம் திருப்பி தாக்குறதுக்கு வந்து இப்போ யூஸ் பண்ணாங்கல்ல, அந்த ரிட்டாலியேட் பண்ணுறதுக்கான அந்த வெப்பன் லாஸு, அடிக்கிறதுக்கான வெப்பன் லாஸு, அது எல்லாம் சேர்த்து அப்புறம் அடி வாங்கினது. அதுக்கப்புறம் இவங்க மேலே வந்து வேறு நாடுகள் நம்பிக்கையை வைக்கணும்ல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. இப்போ உதாரணத்துக்கு ஹைஃபா துறைமுகம், நம்ம இந்தியாவிலேருந்து அதானி அங்கே வந்து காசு கொடுத்து அங்கே மெயின்டெனன்ஸ் அதை மெயின்டைன் பண்ணுறது வந்து அதானி. ஸோ ஹைஃபா துறைமுகம் வந்து அதானி கண்ட்ரோல் இருக்குது அப்படி வச்சுக்கலாம். அதே மாதிரி ஈரானில் பாந்தராபாஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு போர்ஷன் வந்து இந்தியா மெயின்டைன் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி என்ன அங்கங்கே எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ ஓகே, ஸோ இப்போ வெளியிலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வரணும்ல, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நீ எதை நம்பி வரும்? அது இல்லாமல் அவங்க தான் உலகத்திலே மிகப்பெரிய அளவுக்கு ஆயுதம், இந்த ஆயுதத்தை யாரும் தொட முடியாது, அப்படியாக்க இப்படியாக்கன்னு படம் காமிச்சிருந்தாங்க. உண்மையிலேயே ஹாலிவுட் படங்கள் காமிச்சாங்க. இஸ்ரேல் அமெரிக்கா ரெண்டும். என்னென்னா இந்த இதை வந்து இந்த ஸ்டெல்த்து ஏவுகணை இதெல்லாம் பார்த்தா பயங்கர சவுண்டு, பல்ட்டி அடிக்கும், இது போகும் வரும். F-35 வந்து உலகத்தில் நம்பர் 1. அதை சுட்டு வீழ்த்திட்டாங்க. சுட்டுன்னா முழுசாக அடிபடலை, ஆனால் அதை வந்து ட்ராக் பண்ணி சுட முடிஞ்சிருச்சுங்கிறதே வந்து மிகப்பெரிய மைனஸு. அதுக்கு வர்ற ஆர்டர் குறையும். உன்னால் வந்து இப்போ ஈரான்லேருந்து வரக்கூடிய மிசைல் இருக்குல்ல, அங்கேருந்து வரக்கூடிய ட்ரோனு, இதை வந்து உன்னால் தடுக்க முடியல. உன்ட்ட இவ்வளோ அதில் வந்து லோ லெவலில் இருக்கிறது வந்து அயன்டோம், அதுக்கு மேலே இருக்குது டேவிட் சிலிங், அதுக்கு மேலே ஏரோ 2, ஏரோ 3, அப்புறம் வந்து தாடுங்கிறது 5000 கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க. 3000 கிலோமீட்டருக்கு மேலே வரதெல்லாம் கண்டுபிடிச்சி நேராக போய் அடிக்குன்றாங்க. அதுக்கு இடையில இன்னொன்று வந்து பேட்ரியாட்டு. இத்தனை வச்சுருந்தோம் உன்னால் இந்த ஈரான்லேருந்து வரக்கூடிய இந்த மிசைலையோ ட்ரோனையோ தடுக்க முடியல. இப்போ ஹிஸ்புல்லா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போது நார்த்தில், அதையும் தடுக்க முடியல. ஓகே, அப்புறம் சம்மந்தமே இல்லை ஹமாஸ் வந்து கையில் அப்பப்போ இருக்க சின்ன குண்டெல்லாம் போடுறாங்க இப்போது. ஓகே, இது எங்கே வச்சுருந்தாங்க, எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியாது. ஹிஸ்புல்லா வந்து அடித்து குமிச்சிட்டு எல்லாம் முடிச்சேன்னு சொன்னீங்க. திரும்ப இப்போ வந்து மிசைல் விடுறாங்க. மிசைல் எங்கேருந்து வந்துச்சு? எப்படி பார்த்தாலும் ஈரான்லேருந்து வரக்கூடிய ரூட் வந்து சிரியாவிலே வரணும். சிரியாவில் ஆட்சி மாற்றம், எல்லாத்தையும் அடித்து துரத்தி அந்த பக்கம் வர விடாமல் ஆக்கிட்டேன். அப்போ எங்கேருந்து வந்துச்சு அந்த கேள்வி இருக்குது. இப்போ வந்து இதை தடுக்கிறதுக்கு உன்னுடைய இது திறமை அதாவது இந்த இது இருக்கு இல்லையா, அயன்டோம், இது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். இந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் ஃபெயிலியர் கிடையாது, ஆனால் இது மட்டுமே போதாது. அப்போது ஒரு 1000 மிசைல் அண்ட் ட்ரோன் வருது அப்படின்னா அது வரைக்கும் தாக்கும். 1050 வந்துச்சுன்னா 50 தாக்காது. அப்புறம் 1000 இதுக்கு முன்னாடி இவன் ஈரான் அனுப்பிச்சாலே அப்படின்னா பழைய ஸ்டாக்கை பூரா அடித்து எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க. இவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதை நிறைய காலி பண்ணிட்டாங்க. இப்போ வர்றது பூரா ஃப்ரெஷ்ஷாக வருது, அடி பலமாக விழுகுது. அப்படிங்கும்போது இதை விற்பனை இருக்கு இல்லையா, இவ்வளோ தூரம் டீட்டெயில் சொல்கிறோம்னா இவங்களுடைய மெயின் இன்கமே ஆயுத விற்பனை, சாஃப்ட்வேர் ஐட்டங்கள் இருக்குல்ல, எலக்ட்ரானிக் ஐட்டம், இந்த சாஃப்ட்வேர் ஐட்டம் அந்த விற்பனை, மருந்து பொருள் விற்பனை இருக்கு இல்லையா,
அது விற்பனை. இதெல்லாம் வந்து இஸ்ரேலுக்கு பெரிய வருமானம். அப்புறம் டூரிசம், அது பக்தி டூரிசமாக இருக்கட்டும் அல்லது ஜெனரல் டூரிசமாக இருக்கட்டும், டூரிசம் அப்படின்னு இவங்க வருமானம், அத்தனை வருமானம். அது ரொம்ப முக்கியமாக ட்ரேடிங். அந்த ட்ரேடில் வந்து எப்படின்னா ஹைஃபா துறைமுகத்தில் வந்து இறங்கி இங்கே போகிறது எல்லாமே நல்ல ஒரு பெரிய அளவுக்கு வருமானம். அப்புறம் மிகப்பெரிய கம்பெனிகள்லாம் டெல்லவீவில் ஆஃபீஸ் வச்சு அங்கேருந்து நிறையா வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இதெல்லாம் நடந்துச்சு. இப்போது அந்த பில்டிங்கை பூரா அடிச்சிட்டாங்க இப்போது மொத்தத்துக்கு. அப்புறம் ஆயில் டேங்க் இதெல்லாம் ஃபுல்லாக அடித்து முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து டிமோனான்னு ஒன்று பேசணும். அந்த இடத்த வந்து நாங்கள் வந்து வெறுமனே அது யாருக்குமே உள்ளே அலோவ் பண்ணலை. அப்படி இந்த இடத்த அடிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த இடத்த நீ ரெக்கவர் பண்ணுறதுக்கு இப்போ இனி வந்து அடித்து முடித்த உடனே இப்போ வந்து எங்களுக்கு யாரையும் உள்ளே அலோவ் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஐஏஏ உள்ளே வந்திருக்கணும். வந்து ஏன் இப்படி பண்ணேன்னு சொல்லி அவங்க மேலே வந்து என்கொயரி போட்டு என்னன்னாலும் பண்ணுவாங்க. அப்போ இது வரைக்கும் வந்து நான் யார் தெரியுமா அப்படின்லாம் போயிட்டு புடத்தில் ஒரு போட்டு ஒழுங்காக உட்காரு எல்லாம் பண்ணாங்கன்னா அப்போது அவங்களுக்கான வருமானம் இருக்குல்ல, இழப்பு வந்து மிகப்பெரிய இழப்பு. அசெட் லாஸு, வெப்பன் லாஸு, அதுக்கப்புறம் எல்லாமே அந்த துறைமை எல்லாம் லாஸ் ஆயிடுச்சா. ஓகே, இப்போ என்னென்னா மிகப்பெரிய லாஸ். இதெல்லாம் தாண்டி மிகப்பெரிய லாஸ் வந்து வேறு கண்ட்ரி, வேறு மக்கள் அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நம்பிக்கை இருக்குல்ல, அந்த நம்பிக்கை லாஸ். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த நம்பிக்கையை தான் அடுத்தவன் வந்து ஒரு 1000 கோடி 2000 கோடி 10,000 கோடின்னு சொல்லி பணத்தை உள்ளே இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் இந்த நாடு நமக்கு சேஃபாக இருக்குது, இந்த நாட்டில் டேக்ஸ் கம்மியாக இருக்குது, நமக்கு வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணோம்னா அடுத்து ஒரு 5 வருஷத்துக்கு இவ்வளோ வந்துடலாம் அப்படின்னு கணக்கு போடுவாங்கல்ல. அந்த லாஸ், நம்பிக்கை லாஸ் ரொம்ப அதிகம் இஸ்ரேல். ஈரான் வந்து இழந்ததை விட அடைய போகிறது அதிகம் சொன்னோம்ல, இனி அடைய போகிறது ஓகே அதிகம். இஸ்ரேல் வந்து இழந்தது இருக்குல்ல, இழந்தது மிக அதிகம், அடைய போகிறது குறைவு. ஆனால் அடைஞ்சிருவாங்க. ஏன்னா அவங்க வந்து திறமையான ஆட்கள் தான், அடைஞ்சிருவாங்க. என்னென்னா ஈரான் வந்து குதிரை மாதிரி கீழே விழுந்துருச்சு, டக்குன்னு எந்திரிச்சிரும். 5 வருஷத்தில் ரெக்கவராக ஒரு மாதிரி வந்துடுவாங்க. இது வந்து யானை மாதிரி கீழே விழுந்துருச்சு, எந்திரிச்சு வரதுக்கு 20 வருஷம் ஆகலாம். அதுவும் சுற்றியே வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தால் எழுந்துச்சு வரலாம். இப்போ அடுத்தபடியே நீங்கள் அமெரிக்கா வைப்பாங்க. அமெரிக்கா ஒரு ஸ்கொயர் ஃபீட் கூட அங்கே அடி வாங்கலை. ஆனால் அவனுடைய மொத்த இடம் அமெரிக்காங்கிறது அமெரிக்கா மட்டும் இல்லை, அமெரிக்கா இஸ் எவ்ரிவேர். இந்த வேர்ல்டில் நீங்கள் போனீங்கன்னா அமெரிக்கா இஸ் எவ்ரிவேர். மிடில் ஈஸ்ட் 800 இடத்துல அவங்க வந்து தளம் வச்சுருக்காங்க உலகத்தில். அமெரிக்கா பாதிப்படைஞ்சு அது உலகமே பாதிப்படைஞ்ச மாதிரி நம்ம எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ அமெரிக்கா பாதிப்படைஞ்சிருச்சு. உலகம் எங்கே பாதிப்படைஞ்சிச்சு? அமெரிக்கா அவனோட பொருளாதாரத்தில் பயங்கரமான அடி வாங்கியிருக்காங்க. ரொம்ப முக்கியமாக மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய 27 தளங்கள், அதில் மேஜர் 8, அந்த 8லேயே வந்து ஒன்று ரொம்ப பெருசு வந்து அல் உதேது அப்படிங்கிற கத்தார் தளம் எல்லாமே பாதிச்சிருச்சு. அங்கே இருக்கிற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பூரா அடி, அங்கே ஆஃபீஸ் அதுக்கு எல்லாத்தையும் அடிச்சிட்டாங்க. அப்புறம் பெரிய அளவுக்கு வந்து ஈராக்கில் அம்யூனிஷன் சொல்லுவாங்கல்ல, ஆயுதங்கள் குவிச்சு வச்சுருந்தாங்க. அதில் அந்த ஆயுத கடங்கில் வந்து இதை போட்டு பாம்பு போட்டு அதையும் வெடிக்க வச்சுட்டாங்க. அப்போ அமெரிக்காவோட லாஸ் வந்து பல பில்லியன் டாலர், பல பில்லியன் இது வரைக்கும். அதுக்கப்புறம் அமெரிக்காவோட முக்கியமான வருமானம் என்னென்னா இந்த மாதிரி இந்த களத்தெல்லாம் காமிச்சு விட்டு ஆயுத விற்பனை. ஓகே, அது இல்லாமல் இந்த மிடில் ஈஸ்ட்லேருந்து வரக்கூடிய அந்த பெட்ரோல் டாலர் இருக்குல்ல, அந்த வருமானம். இப்போ என்ன பண்ணுறாங்க, ஈரான் வந்து சௌரியத்துக்கு யாருக்கு வேணாலும் விற்கலாம். அதே மாதிரி இப்போது சவுதி அரேபியா, யுஏஇ, கத்தார் இவங்க எல்லாமே நாங்கள் வந்து எந்த கரன்சியில் விற்க போகிறோம் அப்படின்னு அவங்க இறங்குறதுக்கான வாய்ப்பு அதிகம். நீங்கள் எங்களை இவ்வளோ தூரம் வந்து இடத்த கொடுத்து பணத்தை கொடுத்து உன்னை எல்லாம் இங்கே உட்கார வச்சதுக்கு நீ நல்லா இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு அவன் வந்து ஈரான் அடிக்கிறான், நாங்கள் அடி வாங்கியிருக்கோம், நீ மட்டும் ஓடி போயிட்ட. நீ ஆமாம், நீ விட்டு ஓட்டு நாங்கள் அடி வாங்கிட்டு இருக்கோம். நீ இல்லாமல் இருந்து எங்களை அடிக்க மாட்டான்ல, உனக்கு ஏன் அப்போ இடம் கொடுக்கணும்? அவனுக்கு என்னென்னா ஈரான் அடிக்கிறதுக்கு ஒரு பக்கம் கடல், இன்னொரு பக்கம் வந்து நிலத்தில் பூரா வந்து அவனுடைய படைபலம், வானத்தில் பயங்கரமான மிசைல்ஸ் எல்லாமே, ஃபைட்டர் ஜெட்டு எல்லாமே வச்சுருக்கான். அமெரிக்கா தான் உலகத்திலே சூப்பர் பவர் அப்படின்றத சுக்குநூறாக உடைச்சிட்டாங்களா. அப்போ என்ன ஆகும், மிடில் ஈஸ்ட்டு பூரா முடிச்சுக்குவாங்க. ஓகே, இப்போ வந்து மிடில் ஈஸ்ட்டில் அமெரிக்கா ஒன்று தயவு தேவையில்லை அப்படின்னு வந்துருச்சுன்னா அவங்க வந்து அவன் இஷ்டத்துக்கு பெட்ரோல் டாலர் இல்லாமல் மற்ற வர்த்தகம் பண்ணான்னா, வர்த்தகத்தில் மற்ற கரன்சியில் வர்த்தகம் பண்ணான்னா, எதுவும் முக்கியமாக இப்போ பெட்ரோலியம் ப்ராடக்டை பண்ணான்னா என்ன நடக்கும், இங்கே வந்து அமெரிக்காவோட வருமானம் இருக்குல்ல அதில் பெரிய அளவுக்கு சரிவு விழும். ஓகே, அதனால் அமெரிக்கா மொத்தத்துக்கு எதிர்காலம்னு அமெரிக்காவோட எதிர்காலம் மிகப்பெரிய சூனியம். இல்லை சார், இன்னொன்று வந்து அமெரிக்காவில் கிளர்ச்சி கிளம்பியிருக்கு. ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் உருவப்படம் பொறுத்த தங்க நாணயத்தை இன்று வெளியிட போவதா வெள்ளை மாளிகை அறிக்கை விட்டுருக்காங்க. ஆனால் அதுக்கு வந்து மக்கள் மத்தியில் பயங்கர எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு. அந்த தங்க நாணயம் வெளியிடக்கூடாதுன்னு ஒரு எதிர்ப்பு வருது, அது உண்மையா? ஆனால் அப்படி தப்பித்தவரை வெளியிட்டான்னு வச்சுக்கங்களேன், இன்னும் ஏற்கனவே 46 ப்ராவின்ஸில் அங்கே வந்து கிளர்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கு.
நீ வந்து ஸ்டெப் டவுன், நீ வந்து வீட்டுக்கு போ, உன்னால் நான் ரொம்ப கெட்டு போனோம் அப்படின்னு அமெரிக்காவில் ஏகப்பட்ட இடங்களில் 46 மாகாணங்களில் பிரச்சனை நடந்தது ட்ரம்புக்கு எதிராக. ட்ரம்புக்கு எதிராக. அப்புறம் ட்ரம்புக்கு எதிராக மக்கள் மட்டும் இல்லை, பென்டகன் இருக்குல்ல, அங்கே வந்து மிலிட்ரி அதிகாரிகளே வந்து ட்ரம்புக்கு எதிராக இருக்காங்க. உன் இஷ்டத்துக்கு வந்து போய் அடித்த, யாரை கேட்டு அடித்த அப்படின்னு. அப்புறம் எதிர்க்கட்சி எல்லாமே அந்த பிரதேச அளவில் நேட்டோ நாடுகள், ஜிசிசி நேட்டோட இவருக்கு எதிராக. அப்போ யாருமே அமெரிக்காவுக்கு ஆதரவாக இல்லை. அமெரிக்கா வந்து தனித்து விடப்பட்ட அனாதை மாதிரி இருக்குது அப்படிங்கிறதான் இப்போ. ஸோ அதனால் இது அமெரிக்காவுக்கு லாஸ். ஓகே, நமக்கு அப்படியே எடுத்தோம்னா மிடில் ஈஸ்ட்டில் ரொம்ப குறிப்பாக வந்து ஜிசிசி கண்ட்ரி, சவுதி அரேபியா, யுஏஇ, கத்தார், பஹ்ரைன், குவைத். இதில் ஏன் வந்து ஒமானை சொல்லணும், ஒமான் வந்து இதில் கலந்துக்கவே இல்லை. ஃபஸ்ட்டே வெளியே ஏன்னா மத்தியஸ்தம் பண்ணாங்க. நாங்கள் வந்து மத்தியஸ்தம் பண்ணால் எங்கள் இடத்த நீங்கள் பயன்படுத்தாதனாங்க, பயன்படுத்தலை. அதே மாதிரி ஈரான் வந்து அந்த நிலத்தை தொடவே இல்லை. ஓகே, முடிஞ்சு. இப்போ எப்படின்னா சவுதி அரேபியா ராஸ்தனூராக இருக்கிற ஆரம்கோ அப்படின்ற அதில் முக்கியமான ஒரு யூனிட் அடிச்சிட்டாங்க. ஓகே, அடித்தா அதை ரெக்கவர் பண்ணிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இப்போ வந்து ஒருவேளை இப்போ அடித்த அடி இதெல்லாம் இருக்கு இல்லையா, இது வந்து இப்போதைக்கு இழப்பு தான். ஆனால் இனி வந்து சவுதி அரேபியா பெரிய அளவுக்கு வளமாயிருவாங்க. என்னென்னா யாருக்கு வேணாலும் ஏன் இஷ்டத்துக்கு விற்போம். பெட்ரோல் டாலர் தான் விற்கணும் அவசியம் இல்லை. உனக்கு இவ்வளோ கொட்டி கொடுங்க, இப்போ ஒரு 60 லட்சம் கோடி நான் வந்து தர்றேன் அப்படின்னு சொல்லி ஒப்பந்தம்லாம் போட்டாங்க. எதுக்கு? ஏஐ டெக்னாலஜி, ஆயுதங்கள், அப்புறம் வந்து எலக்ட்ரானிக் ஐட்டங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் வந்து ஒப்பந்தம் போட்டாங்க. இப்போ ட்ரம்ப் வந்து பதவியேற்று ஒரு 2 மாதத்தில் வந்து அப்படிங்க அந்த ஒப்பந்தம் எல்லாம் வந்து இப்போ காலாவதி ஆகுது. காலாவதி இல்லை, கேன்சல் ஆகுது. உன்னோட இந்த டெக்னாலஜி வேண்டாம், இது வந்து ஒன்றும் வந்து ஆணையை பிடுங்கலை அப்படின்னு. ஸோ இதுக்கப்புறம் என்னன்னா சவுதி அரேபியாவோட வளம் இருக்கு இல்லையா, அந்த வளம் வந்து சவுதிக்கே நிறையா திருப்பி இருக்கும். அமெரிக்காவுக்கு வந்து கட்டுப்பட வேண்டியதில்லை அப்படின்ட்டு இருக்கும். ஆனால் அங்கே ஒரே ஒரு பிரச்சனை வரும். அந்த மொத்த ஜிசிசி கண்ட்ரியில், அப்புறம் நான் ஜிசிசியில் வந்து ஜோர்டான், அங்கே மட்டும்தான் மன்னராட்சி. அந்த மன்னராட்சிக்கு ஒரு பெரிய அளவுக்கு ஆப்பு வரும்னு தோணுது. அது வந்து ஒரு பெரிய இழப்பு. ஷேக்குகள்லாம் பேக்குகள் ஆக போகிற கதை கூடிய சீக்கிரத்தில் வரும்னு ஒரு கார்ட்டூன் படித்தேன். அந்த உண்மை தானா? என்னென்னா அமெரிக்காவுக்கு ஒரு பொம்மையை வந்து தூக்கி உட்கார வச்சுட்டு அவங்கள வந்து அதாவது இந்த மக்களை கட்டுப்படுத்த ஏதாவது ஒன்றா இஸ்லாமில் பெரிய தண்டனை, இது பண்ண கையை வெட்டுறேன், தலையை வெட்டுறேன், இது வெட்டுறேன்னு சொல்லி நாட்டுக்கு எதிராக ஏதாவது பேசிட்ட, போராட்டம் பண்ணிட்ட அப்படின்னு பெரிய தண்டனையை கொடுத்து எல்லா மக்களையும் பயத்தில் வச்சுருந்தாங்க. ஓகே, அப்போ அமெரிக்காவுக்கு கட்டுப்படுத்துறது ஈஸி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சிரியாவில் வந்து கலவரம் நடக்கும், ஏமனில் நடக்கும், இப்போ இதில் லெபனானில் நடக்கும். ஜிசிசி கண்ட்ரி இருக்குல்ல, அந்த மன்னராட்சி இருக்கிற இதில் நடக்கவே விட மாட்டாங்க. ஃபஸ்ட்டு நடந்துச்சு, யாராவது வந்தால், யார் முன்னணி வந்தால் வந்து தூக்கி உள்ளே போட்டு கலந்து வெட்டி விட்டாங்கன்னா, அதனால் அங்கே வந்து நடக்காது. இது இப்போ இதுக்கு எதிராக இஸ்ரேல் வந்து பாலஸ்தீன காசா அடிக்கிறாங்கன்னு எதிராக உலகம் பூரா நடந்துச்சு. ஏன் நம்ம சென்னையில் நடந்துச்சு, இந்தியாவில் பெருசாக இருந்துச்சு, எல்லா இடமும் நடந்துச்சு. ஆனால் அரபு நாடுகளில் மட்டும் இல்லை. ஸோ என்ன நடக்கும்னா அங்கே வந்து அந்த பெட்ரோ டாலர்லாம் மாறி எல்லாம் மாறும். ஆனால் கேள்வி கேட்பாங்க, இது இவ்வளோ உனக்கு ஏன் போகுது அப்படின்னு. ஸோ அது வந்து ஒரு பெரிய அவங்களுக்கு இப்போ இருக்கிற ஆட்சியாளருக்கு மைனஸ் பாயிண்ட்டு, அந்த மக்களுக்கு நல்லது இல்லைன்னா அது வரலன்னு வச்சுங்களேன். அங்கே வந்து கலவரம் உள்ளே வந்து ஆட்கள் வருவாங்க, ஹவுதிஸ் மாதிரி, ஹிஸ்புல்லா மாதிரி இந்த பக்கம் கொஞ்சம் வருவாங்க, ஐஎஸ்ஐஎஸ் மாதிரி உள்ளே வந்து தாட் போட்டு அடிப்பாங்க. அடித்து வந்து கலவர பூமியாகும். அதுக்கப்புறம் எல்லோரும் தேர்தல் நின்று ஓட்டு போடு, பேருக்காவது ஓட்டு போடு, சைனா மாதிரியோ வடகொரியா மாதிரியோ பேருக்காவது ஓட்டு போட்டு, அல்லது ரஷ்யா மாதிரி 95% வந்து புட்டின் தான் ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லி என்னத்தையாவது காமி அப்படின்னு வந்துடும். இப்போ வந்து ஓட்டு அதெல்லாம் கிடையாது, மன்னராட்சி அது வந்து மாறும். ஆனாலும் அங்கே வளம் வந்து இன்னும் பெருகும். அதே வந்து அப்படியே யுஏஇ எடுத்திங்கன்னா அங்கே வந்து அபுதாபி பிரச்சனை இல்லை. துபாய் வந்து எப்படி வந்து இஸ்ரேலுக்கு சொன்னோமோ இன்னொரு இஸ்ரேல் தான் வந்து துபாய். அது வந்து மக்களோட நம்பிக்கை, சர்வீஸு, டூரிசம், இப்படி ட்ரேடு, மக்களால் சம்மந்தப்பட்ட ஒரு இது நாடு. வந்து எப்படின்னா மண்ணுக்கு கீழேருந்து வரக்கூடிய எந்த விதமான பெட்ரோலியம் ப்ராடக்ட் இல்லை அங்கே. ஓகே, ரொம்ப குறைவு, 1% அவங்களுடைய ஜிடிபியில். அதனால் துபாய் வந்து பெரிய அளவுக்கு அஃபெக்ட் ஆகும். ஆனால் பில்டிங் நிறையா இருக்குது. அவர் திரும்ப வந்து அவங்க துபாயோட மன்னர் வந்து ரொம்ப பயங்கர ஃபார்வேர்டு திங்கிங். இப்போ வந்து அமெரிக்கா வந்து ப்ரோ அமெரிக்கனாக இருந்துட்டு திடீர்னு அங்கே மாறிடுச்சா, ஈரான் இவங்க சம்மந்தப்பட்டு வேணுமா, ஓகே நான் இங்கே மாறிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாள். அதாவது பிஸ்னஸ்மேன். அதனால் துபாய் அஃபெக்ட் ஆகிருக்கு. எதிர்காலத்தில் என்ன மாதிரி அஃபெக்ட் ஆக போகுது அல்லது பலன் எப்படி வரப்போகுது கரெக்டாக கணிக்க முடியலை. இன்வெஸ்ட்மெண்ட் வராது இப்போதைக்கு.
மேபி ஒரு 5 வருஷம் கழிச்சு இல்லை துபாய் நல்லா தான் இருக்குது, நம்ம வந்து டேக்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, இப்போ இந்தியாவில்னா 35% இப்போ பணத்தை பிடிங்கிறாங்க, அதை பிடிங்க அப்படியே அதான் அம்பானி அதானி குஜராத்தி கொடுத்துட்றாங்க, அங்கே அப்படி இல்லை 5%லாம் பிடுங்குறாங்க, அதனால் நம்ம அங்கேயே இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வரலாம். அல்லது இது சேஃபான நாடு இல்லைன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு வராமலும் போகலாம். பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தமக்காக மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.